அதுக்கு தான் சொல்லுவாங்க, தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பேய் நல்லதுதான். ஏன்னா பேய்னா நம்ம பேரம் பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, எங்கேயோ இருக்குது தேவதை, அது உண்மையாக இல்லையான்னு தெரில, அது ஏன் நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கணும்? இது பாருங்க, ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு கிளை லெவலில் நம்மெல்லாம் வந்து சேவையாற்றிட்டு வரோம். யாருமே வந்து தலைமைத்துவம் எடுக்கின்ற முடிவுக்கு வந்து கட்டுப்படுவோம். அதுபோல் தான் நாங்கள் மாய்க்க தலைவர்கள், நாங்கள் வந்து டத்தஸ்ரீ சாமியால் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை வந்து நாங்கள் தலைமைத்துவம் ஏற்றுக்கிட்டோம். அதே போல் பாலிஸ்தான் உறுப்பு கட்சியில் மாயிக்காவும் ஒன்று, மாயிக்காவுக்கு வழங்கப்பட்ட தொகுதி இது. இந்த நிலையில் வந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்களாக்கா, அப்போ இந்தியர்கள் என்ன செய்வாங்க? எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தொகுதி எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற ஆத்திரம் இவங்களுக்கு வரும், இவங்களும் ஓட்டு போடாத சூழ்நிலை வரும். அப்போ இருக்கின்றதை வச்சுக்கிட்டு நம்ம திருப்திப்படணும், மற்றவங்கள்ட்டேருந்து பிடுங்குற இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அம்னோவுக்கு இந்த இது வந்து கேட்குறாங்க, அம்னோவுக்கு கொடுத்துருவோன்னா எல்லா தொகுதியும் அவங்க கேட்டாங்களா? எல்லா தொகுதியும் கொடுத்துட முடியுங்களா? இல்லையே. அம்னோ வந்து பாலிஸ்தான் நேஷனில் அண்ணன் எங்களுக்கு மூத்த அண்ணன், அதே போல் தான் மாசிசாவும் அண்ணன். அப்போ அந்த அண்ணன் வந்து தம்பியாக இருக்கின்ற மாய்க்காவை அவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இல்லை உங்களுக்கு வழங்கப்பட்ட தொகுதியில் நீங்கள் தான் போட்டியிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும். இது கீழே உள்ளவங்களாம் இப்போ டத்தஸ்ரீ அவர்கள் சொன்னார்கள், ஒரு பொண்ணு இருந்துச்சுனாக்கா பல மாப்பிள்ளை வருவாங்களாம், வந்து கேட்பாங்களாம் எனக்கு பொண்ணு கொடு எனக்கு பொண்ணு கொடு எனக்கு பொண்ணு கொடுன்னு. முடிவு பண்ணுறது நம்ம தான், என் பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளை சரியாக இருப்பான், அப்போ இந்த தொகுதிக்கு எந்த வேட்பாளர் சரியாக இருப்பான் அப்படின்னு டத்தஸ்ரீ அவர்கள் அறிவிச்சிட்டாரு. அப்போ அதில் வந்து ஏதாவது இது வந்துச்சுன்னா திருப்தி இல்லைன்னாக்கா பிரதமர் அவர்கள் ஒரு பேரை சொல்லுவார், அதில் வந்து மாய்க்க வேட்பாளராக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்குவோம். அதை வந்து தலைமைத்துவம் ஏற்றுக்குச்சுன்னா நாங்கள் ஏற்றுக்குவோங்க. என்றைக்குமே தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள். சரிங்க, மற்ற கட்சிகளோட வேட்பாளர் வந்து இங்கே வேட்பாளராக போட்டிட்டால் மன திருப்தி இருக்காது உண்மையிலேயே மாய்க்காவுக்கு ஒன்று. அதனால் வந்து வெறுப்பு கொள்வது ரொம்ப நிறைய நடக்கும், ஆத்திரப்படுவாங்க, ஓட்டு பிரிஞ்சு போகிற நிலைமைக்குள்ள இருக்கும். வாக்குகள் வந்து முழுமையாக தேசிய முன்னணிக்கு தான் கிடைக்கணும்னு இல்லை, பிரிஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்குது. அதை வந்து நமக்கு முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் இதை தொடர்பாக நான் வந்து கருத்து சொல்கிறத விட தலைமைத்துவம் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதிர்கட்சின்றது எங்களுக்கு பிடிக்காத கட்சி தான், அதனால் பிடிச்ச கட்சியும் எங்களுக்கு வந்து எதிர்கட்சி மாதிரி நடத்தக்கூடாதுன்னு விரும்புகிறோம். இதுதான் இதோட பதில். எதிர்கட்சி எங்களுக்கு பிடிக்காத கட்சி, ஆனால் எங்களுக்கு பிடிச்ச கட்சி எதிர்கட்சி மாதிரி எங்ககிட்ட நடந்தக்கூடாது. அப்போ அதனால் வந்து விளைகின்ற விபரீதம் வந்து எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல மாட்டோங்க, அது வேட்பாளர் அறிவிச்சிட்ட பிறகு நம்ம பேசுவோம். உளுசலாங்கூரில் வந்து பிரச்சனை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்க, பொதுவான பிரச்சனைகள் தான் இந்த உளுசலாங்கூர்லேயும் இருக்குது. என்னென்னா இப்போதைக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து ஒரு பொது மண்டபம் இல்லை, டெத்து அவர்கள் வந்து அதற்கான முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் வந்து போன தேர்தலில் வந்து தோல்வி அடைய இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த மின் சுடலை கிளிமேட்ரியம் மின் சுடலை வந்து இடம்லாம் பார்த்துட்டாங்க, கட்டக்கூடிய சூழ்நிலையில் அவர் வந்து தோல்வி அடைந்திருந்ததுனால அதை வந்து ஒன்றுமே செய்ய முடியல. இது ரெண்டும் ரொம்ப முக்கிய பிரச்சனை. ஆனால் தீர்க்க வேண்டிய கட்டத்தில் வந்து இவங்க தோல்வி அடைய செஞ்சதுனால ஒன்றுமே செய்ய முடியாமல் போச்சு. இன்னொன்றுங்க, ஒரு இந்தியர் வந்து வேட்பாளராக இருக்கிறதுனால இந்தியர்களோட பிரச்சனையும் முழுமையாக பார்த்துக்க முடியுது. இப்போ ரொம்ப பேர் வந்து அதை வருத்தப்படுறாங்க, அவங்க செஞ்ச தவறுக்கு வந்து வருத்தப்படுறாங்க. ஒரு இந்திய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய முடியாமல் போயிருச்சேன்னு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் போன தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக மெஜாரிட்டியில் மாய்க்க வேட்பாளர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது. ஸோ அப்படின்னா இந்தியர் வாக்கு வந்து கண்டிப்பாக ரத்துஜிக்கு போகணும்னு சொல்கிறீங்களா? இல்லை, இந்தியர் வாக்கு போன தேர்தலை விட இந்த தேர்தலுக்கு கூடுதலாக கிடைக்கிறோம். ஏன்னா எதிர்கட்சி கொடுத்த வாக்குகளில் வந்து அவங்க ரொம்ப நிறைவேற்றாமல் இருக்காங்க, 10-11 தான் இருக்கிறாங்க. பேசுனது வந்து மற்றவர்களை குறை சொல்லி நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு சொன்னதை அவங்க வந்து எந்த பட்டியலும் வந்து அப்படி செஞ்சு காமிக்கல. இருக்கும், கொஞ்சம் இருக்கும், ஆனால் அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, அதுக்கு இதுவே பெட்ரு அப்படின்னு நினைக்கிறாங்க.
அதுக்கு தான் சொல்லுவாங்க, தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பேய் நல்லதுதான். ஏன்னா பேய்னா நம்ம பேரம் பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, எங்கேயோ இருக்குது தேவதை, அது உண்மையாக இல்லையான்னு தெரில, அது ஏன் நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கணும்? தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பேய் நல்லதுதான். நான் வந்து மைக்க வேட்பாளர் பேயின்னு சொல்ல, இல்லை நம்மளுக்கு அறிமுகமானவரை. அது இதோட அர்த்தம் என்னென்னா, நன்கு அறிமுகமானவர்கிட்ட வந்து என்ன வேணுனாலும் பேசி நம்ம பெற முடியும். ஒன்றுமே இல்லாத ஒருத்தரை தூக்கி வந்து வச்சாங்கங்க, 1.5 வருஷமாச்சு. அவர் யாருன்னு எனக்கு கூட தெரியாது. போன தேர்தலில் வந்து பக்கத்தான் ராயர் சார்பாக வந்து ஒரு தத்த சைனல் அவர்கள் நின்றாருங்க. இதுவரையிலும் வரல. நாடாளுமன்ற கூட்டத்துக்கு ஒரே ஒரு தடவை பண்ணாராம், பட்ஜெட் இருக்கிறப்ப, பட்ஜெட் அறிவிக்கிற ஒரு நாளில் பண்ணாராம். அவர் நாடாளுமன்றத்துக்கே போகலை, இங்கே உள்ள தொகுதிக்கே வரல. ஆனால் தோல்வி பெற்ற வந்து நம்ம டத்தோ அவர்கள், நான் நினைக்கிறேன் ஒரு 200 முறையாவது இங்கே வந்துட்டு போயிருப்பார். ஒவ்வொரு மக்களையாக போய் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அன்றைக்கி வந்து சின்ன பிறநாளுக்கு வந்து ஒரு 300 பேர்த்துக்கு வந்து பரிசு கொடைகள் கொடுத்தாரு. அதே மாதிரி தீபாவளிக்கும் செஞ்சார், அரிராயாவுக்கும் செஞ்சார். எல்லா மக்களும் கூட அணுக்கமான உறவாக இருக்கிறார் அவர். அவங்க கட்சி சார்ந்தவங்க சொல்கிறாங்க ரொம்ப செஞ்சுருக்காங்கன்னு. எங்களை பொறுத்தவரைலாம் எங்களுக்கு வந்து அப்படி சில இது செஞ்சுருக்கலாம், ஆனால் முழுமை பெறலை. எதுவுமே முழுமை பெறாதுங்க. எல்லா உதவியும் வந்து அவங்க அளித்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றலை. அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்யலைன்னு சொல்லக்கூடாது எதிர்கட்சியாக இருந்தாலும். ஆனால் அதை விட வந்து தேசிய முன்னணி ரொம்ப செஞ்சுருக்காங்க, அதையும் நினச்சி பார்க்கணுன்றோம். போன தடவை வந்து நடந்த அந்த பொது தேர்தல் வந்து ஒரு சுனாமி அலை போல் எல்லாத்தையும் பாதிச்சிச்சு. அந்த சூழ்நிலை இப்போ இல்லை. எல்லாம் வந்து அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து கொள்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. அதனால் எதிர்கட்சி இனிமேல் இங்கே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஒரே நிலையில் ஒரே எண்ணத்தோட பாகிஸ்தானில் உள்ளவங்கெல்லாம் வந்து ஒரு வேட்பாளரை ஏற்றுக்கொண்டு வேலை செஞ்சால் இது வந்து தனிப்பெரும் மெஜாரிட்டியில் வந்து நம்ம ஜெயிக்கலாம். பெரிய மெஜாரிட்டியில். ஏன்னா இவர் 14,000 ஓட்டு வித்தியாசத்தில் கூட ஜெயிச்சிருக்காரு போன தடவை. அதை விட நம்ம கூட நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றோம். காரணம் என்னன்னா, இவங்க வந்து அந்த கட்சி பூசலெல்லாம் மறந்துடணும். அம்னோன்னுறதையோ இல்லை மாசிசான்னுறதையோ இல்லை கிராக்கான்னுறதையோ பிபிபின்னுறதையோ எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மெல்லாம் தேசிய முன்னோடிய ஆதரவாளர்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கீழே வந்து வேலை செஞ்சாங்களா, ஒரே கொடையின் கீழ்ன்னுவாங்களா, இதெல்லாம் பயம் சத்துவேன் அப்படி வேலை செஞ்சாங்களா, இது மறுபடியும் வந்து தேசிய முன்னோடியோட கோட்டையாகும். குபுவா குபு பர்சன் நேஷனல். டத்தோஜி பழனிவேல் அவர்கள் பிறந்தது வேறு இடமா இருந்தாலும் இப்போ வாழறது இந்த இடம். இங்கேயே இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. டாக்டர் அலிலி வந்து இங்கே தான் பிறந்தாருன்னு சொல்கிறோம், அவர் வெளியில் இருக்கிறாரு. ஆனால் இங்கே உள்ளவங்களை சந்திக்கிறது இல்லை. இதே டாக்டர் அலிலி வந்து டத்து பழனிவேல் அவர்களை எடுத்து போட்டிட்டு தோற்றுவார். போன தேர்தலில் அதுக்கு முந்தின தேர்தலில் போட்டிட்டு தோற்றது டத்து பழனிவேலுக்கிட்ட. அப்போ டத்து பழனிவேலுக்கிட்ட டாக்டர் அலிலி தோற்றுவார். அவர் மீண்டும் வர்றாரு. இப்போங்க வெற்றி பெற்ற பிகேஆர் வேட்பாளர் வந்து ஒரு தடவை கூட தொகுதிக்கு வரல. ஒன்று இவர் கூட வந்து தோற்றவர் டாக்டர் அலிலி. அதற்கு பிறகு அவரோட மூஞ்சை யாருமே பார்த்ததில்லை. சரி, மூன்றாவது வந்து டத்து பழனிவேலு தோற்றார். ஆனால் இந்த தொகுதியிலே தான் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நான் உங்களை கேள்வி கேட்குறேன், 3 பேர்த்தில் யார் பெட்ரு? 3 பேர்த்தில் யார் பெட்ரு? ஒருத்தர் வந்து ஜெயிச்சுட்டு தொகுதிக்கே வரல, ஒருத்தர் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே இல்லை, அவர் தோற்றார். அதுக்கு பிறகு வந்து பார்க்கவே இல்லை. இவர் தோத்துட்ட பிறகும் இன்னும் மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கார். என்னை பொறுத்தவரை நான் டாக்டர் ஜி பழனிவேல் தான் சொல்லுவேன். நீங்கள் யார் சொல்லுவீங்க? ஆமாம், அதான். அப்போ அதான் வாய்ப்பு. அதான்